ஹாய், இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு சூப்பரான ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. கீ நல்லா சூடானோடனே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இப்போ இது கூட நான் 20 மினிட்ஸ் ஊற வச்ச ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், பெருசாக எதுவும் தேவையில்லை, சட்டுன்னு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விடலாம். ஹை ஃப்ளேமும் இல்லை, லோ ஃப்ளேமும் இல்லை, மீடியமில் வச்சுக்கோங்க. 2 விசில். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனோன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்பவே சூடாக சூப்பராக ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரியாக வந்திருக்க பாருங்கள். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இது மட்டும்தான் நம்ம லாஸ்ட்டாக வறுத்துட்டு ஜீரா ரைஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மொறுன்னு வறுத்துக்கணும், தீஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரா ரைஸ் கூட ஆட் பண்ணால். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிடலாம். ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் இப்போ மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.